ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி கொத்து பரோட்டா ரொம்ப டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பரோட்டா எடுத்துக்கோங்க. 2 பரோட்டாவை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, அதாவது சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா ஃப்ரை ஆன உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுமே ஒரு ஆனியனை நல்லா சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஆனியனை அது கூட வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுமே ஒரு க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லியையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கினதுமே 2 எக் எடுத்துக்கோங்க. எக்கை இது கூட உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து கொஞ்சம் தேவைக்கான உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பரோட்டா பீஸு, அந்த பரோட்டா பீஸை இது கூட போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி நல்லா ஒரு ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமே ஒரு கப்பு நிறைய சிக்கன் குழம்பு ஊற்றிக்கோங்க. சிக்கன் சால்னா பீஸ் வேண்டாம், சிக்கன் சால்னா மட்டும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுமே கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடிக்கு எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி இது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்ல சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிரும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கணுன்ட்டு கொஞ்சம் ஃப்ரை சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். 3 சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அப்படி பண்ணேன். நார்மலாக கொத்து பரோட்டாவில் ஃப்ரை சிக்கன் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்தேன். அப்புறம் பார்த்தா நல்லா சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவும் இட்லி தோசை அப்படின்னு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொத்து பரோட்டா பண்ணி கொடுத்தா பசங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்னடா அது புதுசாக இருக்குது, நல்லா சூப்பராக சமைக்கிறாங்களே அப்படின்னு தோணும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்ல பேர் வாங்கிக்கோங்க. ஓகே, நல்ல குக்குன்னு பேர் வாங்கிக்கோங்க. டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான்.